அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நலன் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதான் ஒரு வீடியோ உங்களுக்காக பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நானும் இந்த சனி பயிற்சி பலன்கள்லாம் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மீன ராசி வந்து குருவோட ராசியாக இருக்குது. அந்த ராசிக்கு இப்போ சனி வர்றதுனால மீன ராசிக்கெலாம் பெரிய கெடுதல் நடக்காது. அது வந்து குருவுடைய வீடு, அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன சனி பயிற்சியில் கும்பராசிக்கு உள்ள சனி வரும்போது என்ன சொன்னாங்க, என்ன கதை சொன்னாங்கன்னா, அது வந்து சனியோட சொந்த வீடு, மூலத்திரிகோண வீடு. சொந்த வீட்டுக்கு ஏதாவது உபத்திரம் பண்ணுவாங்களா, கெட்டது பண்ணுவாங்களா, அதனால கும்பராசிக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ போய் கும்பராசியில் இருக்க நபர்கள் நீங்களே கேட்டு பார்த்தா அவங்களே தன்னோட வாயால் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ துன்பப்பட்டேன், எவ்வளோ இழப்பு பிரிவு எல்லாத்தையும் சந்திச்சேன்ட்டு. நான் சொல்ல வேணாம், நம்ம சேனலில் இருக்க கமெண்ட்டில் வந்து பார்த்தாலே தெரியும், நிறைய கும்பராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கும்பராசி. அது அவரோட சொந்த வீடு தானே, ஏன் அவர் கெடுதல் பண்ணணும், ஏன் அவர் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா, ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது. இப்போ மீன ராசியில் குருவோட ராசியாக இருக்கிறதுனால கெடுதல் செய்ய மாட்டார்னு சொல்கிறாங்க. முன்னாடி அப்போ கும்பத்தில் இருக்கும்போது கெடுதல் செய்ய மாட்டார்னு சொன்னாங்க. இப்போ மீனத்தில் இருக்கும்போது கெடுதல் செய்ய மாட்டார்னு சொல்கிறாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, சனி எந்த ராசியில் இருந்தாலுமே ஒரு கெடுதல் செய்வார். மேஷத்தில் இருந்தால் மட்டும் அவருடைய கெடுதலை குறைச்சிப்பார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு நீச்சம் ஆகிடுவார் இல்லையா. ஒரு கெட்டவன் வலுவிழந்தா நல்லது. ஏன்னா அப்போ தான் அவருடைய கெட்டத்தன்மையெல்லாம் எல்லா ராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்க முடியாது. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜியில். அதை நான் ரொம்ப நாள் யோசிப்பேன், அதுக்கு என்ன அர்த்தம்? கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கெட்டவன் கெட்டு போனால் ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அர்த்தம். நல்லவன் கெட்டு போனால் கெட்டவன் ஆகிடுவான், கெட்டவன் கெட்டு போகிறான்னா அங்கே நல்லவன் ஆகிறான்றது அதுக்கு மறைமுகமான ஒரு அர்த்தம். துலாத்தில் சனி இருந்தால் ரொம்ப கொடூரமாக செயல்படுவார். துலாத்துக்கு அடுத்தபடியே கும்பத்தில் இருந்தால் அதை விட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கும்பத்தில் மூலத்திரிகோண வலுவில் சனி இருப்பார்ன்றதுனால கும்பராசிக்கு கண்டிப்பாக வந்து நிறைய கெடுதலை செஞ்சு தான் இருப்பார். இப்போ மீன ராசிக்குள்ளே இருந்தாலும் கெடுதல் செய்வார். சனி எந்த ராசியில் இருந்தாலும் கெடுப்பார். ஏன் சனி கெடுப்பார், ஏன் கெட்டது செய்கிறாருன்னா, அவருடைய கேரக்டர், அவருடைய குணமே கெட்டது செய்கிறது தான். மனிதர்களுக்கு வேண்டாத விஷயங்களை, தீய விஷயங்களை கொடுக்கறது தான் சனியோடைய கேரக்டரே. சனி எந்த ராசியில் இருந்தாலும் கெடுக்க தான் செய்வார். அவர் இந்த ராசி அந்த ராசின்னு பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். சனிக்கு மேஷத்தில் இருந்தால் மட்டும் கெடுதல் கம்மியாக இருக்கும். மேஷ ராசிக்காரங்க ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்க தான். அது ஏன்னா மேஷத்தில் ஒரு வலு குறைஞ்சி போயிடுவார். ஒரு கெட்டவன் தன்னுடைய கெட்ட தன்மையை கொடுக்கணும்னா அவன் வலுவாக இருக்கணும். நல்லா ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு வந்தால் தான் எல்லாரையும் போட்டு அடிக்க முடியும். ஆனால் சனி வந்து அங்கேயே வீக்காகி மயக்கத்தில் இருக்கும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த கெட்டதையும் கொடுக்க முடியாதுன்றதால மேஷராசியில் இருக்கும்போது மட்டும் சனியால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. மேஷராசிக்கும் சனி பார்க்குற இடத்துக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது. சனி கடந்த 2 வருஷமாக கும்பராசியை வச்சு செஞ்சார் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. கும்பராசி அவருடைய சொந்த வீடாக இருந்தாலுமே சரி, அவருடைய வீட்டை அவர் கெடுக்க தான் செய்வார். ஏன்னா அவருடைய குணமே அப்படி தான். இப்போ மீனராசிக்குள்ளே சனி போகிறார் இல்லையா, அந்த மீனராசி எப்படி இருக்கும்னா, நல்ல நறுமணத்தோட, வத்தி வாசனையோட, கற்பூர வாசனையோட, மாலைகள் மலர்களோட எல்லாம் சூடிய ஒரு ராசியாக அந்த ராசி இருக்கும். ஏன்னா அது குருவோட ராசின்றனால எப்பவுமே கிளீனாக நீட்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போது சனிங்கிற ஒரு கெட்ட கிரகம், ஒரு அசுபத்தன்மை உள்ள கிரகம் அந்த வீட்டுக்கு போகும், அந்த வீட்டை அதுக்கு எடுக்கும். அந்த சனியோட இருப்பால் அந்த வீடு பாதிக்கப்படும். சனியோட அந்த கெட்டத்தன்மை எல்லாம் அந்த வீட்டில் இறங்குன்றதுனால மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த சனியால் சஃபர் ஆவாங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதனால் சனி வந்து குருவோட வீட்டுக்கு போயிட்டாரு, மீனராசிக்கு போயிட்டாரு, மீனராசிக்கு பெருசாக கெடுதல் நடக்காது சொல்லிட்டு நீங்கள் வேலை விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இதுதான்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு சனி கரெக்டாக அவருடைய வேலையை காட்டிடுவாருன்றனால மீனராசிக்காரங்களாம் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கிண்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன்னா சனி பயிற்சி மாறினால கும்பராசிக்காரங்களுக்கு கெடுதல் எல்லாம் போயிடுச்சு. சனியோட மூலத்திரிகோணம் வீடு தான் கும்பராசி. ஒரு இருட்டு ராசி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த ராசி ஏற்கனவே வெளிச்சம் இல்லாமல் அழுக்கு படைஞ்சி செவ்வறுலாம் செல்லரிச்சு போய் ஒட்டனை பிடிச்சி க்ளீன் பண்ணாமல், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, சனியோட இயல்பு, அந்த ராசியோட இயல்பு அப்படி தான். சனி ஏற்கனவே அந்த ராசி அப்படி இருக்கும்பொழுது அந்த ராசிக்குள்ளே சனி வரும்பொழுது இன்னும் அது அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் கும்பராசிக்காரங்க நிறையவே கஷ்டப்பட்டாங்க. மற்ற ராசிகளோட கும்பராசி தான் கடந்த 2 வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. இப்போ மீனராசி நல்ல நறுமணம் கமழ் ஒரு ராசிகள் இப்போ சனி வரும்போது தன்னுடைய அந்த கெட்ட காரகத்துவத்தை, கெட்ட குணத்தெல்லாம் இந்த ராசியில் அப்படியே ஒரு 2.5 வருஷத்துக்கு வச்சிருப்பாரு. அந்த இடத்தெல்லாம் நாஸ்தியாக்குவார், மீனராசியை கொஞ்சம் பாழ்படுத்துவார்ன்றனால மீனராசியில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக சஃபர் ஆவீங்க, கஷ்டப்படுவீங்க. இது உண்மை தான். ஓரளவுக்காச்சும் கஷ்டம் இருக்கும். தசை புத்திகள் யோகமாக இருந்தால் மட்டும் நம்ம தப்பிச்சிடலாம் சனிக்கிட்ட இருந்து. அதனால் சனி வந்து குருவோட வீட்டில் இருந்தாலும் சரி, சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் அவருக்கு கெடுப்பார். அதுதான் அவருடைய குணம். மேஷத்தில் இருந்தால் மட்டும் அவருடைய கெடுதல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே நீச்சமாயிடுவார், வலுவிழந்த தன்மையில் இருப்பார். அவருக்கு நீச்ச பங்கு கிடைச்சதுன்னா மறுபடியும் அவருடைய வேலையை காட்டுருவார். அதனால் சனி எந்த ராசியில் இருந்தால் கெடுக்க தான் செய்வார். சனி ராசிக்குள்ளே வரும்பொழுது அந்த ராசிக்காரங்க எப்போவுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா கும்பராசியை வச்சு செஞ்சு தான் அவங்க என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. கும்பராசியை ரொம்ப ஒரு துயரத்துக்கு ஆக்கினதே சனி தான். அதனால் எப்போவுமே சனி எந்த ராசிக்குள்ளே இருந்தாலும் கெடுதல் செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. நன்றி.